तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பங்குனி மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு பார்க்கும் பொழுது, கிரகங்களின் அரசனாக இருக்கும் சூரியன் புத்திசாலித்தனம், அறிவாற்றல், பேச்சாற்றல், வெற்றி வாய்ப்புகள் ஆகியவற்றின் காரணி கிரகமாக கருதப்படுறாரு. தமிழ் மாத தொடக்கத்தில் நடக்கும் சூரிய பெயர்ச்சியின் தாக்கம் எல்லா ராசியிலையும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் வரும் மார்ச் 14ஆம் தேதி மாலை 6:32 மணிக்கு சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து குருவின் ராசியான மீன ராசிக்குள் நுழைவார். இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படும். இந்த மாதம் சனி பெயர்ச்சி நடக்க போகுதுங்க. அந்த சனி பெயர்ச்சி எப்போன்னு பார்க்கும் பொழுது மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழப்போகுது. சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி ஆக போகிறாரு. மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் நடக்கும் முக்கிய கிரக சேர்க்கை என்னன்னு பார்க்கும் பொழுது, மீன ராசியில் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் கிரகங்களோட மார்ச் 29ஆம் தேதி சந்திரன் சனி பெயர்ச்சிகள் 6 கிரகங்களின் சேர்க்கையும் நடக்க போகுதுங்க. இது 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை நடக்க இருக்குது. பங்குனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் ராசிக்கு 2இல் சூரியனும் ராகுவும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். சகாய ஜீவனஸ்தான அதிபதியுமான செவ்வாய் கிரகம் 3 வாரங்கள் வரை மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறது. ஆனாலும் புதன் கிரகத்தின் சாதகம் அற்புதமாக இருக்குது. கேது கிரகம் சரியில்லாத அமைப்பில்தான் நகர்கிறார். இருந்தாலும் ராசிநாதனின் ஆட்சி பலத்தை வைத்தும் யோகாதிபதியான சுக்கிரனின் உச்ச நகர்ச்சி ஏற்படுத்துகின்ற அதிர்ஷ்ட அனுகூலத்தை கொண்டும் உங்களுக்கான அனைத்து காரிய முயற்சிகளும் அனுகூலத்துடன் முடியா. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கான முழு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போவது ஜீவன அதிபதியுமான செவ்வாய் ஒருவரே. இருந்தாலும் ராசிக்கு அர்த்தாஷ்டம குரு காலமாக இருக்கிறதுனால ஜென்ம சனியாக நகர்வதால் மனசுக்குள் ஏகப்பட்ட குழப்பமும் சந்தேகமும் புரண்டு கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் எல்லாவித கடுமை நிலைமைகளுக்கும் மாறப்போகுதுங்க. மாதம் துவங்கி 12ஆவது தினம் முடியறதுக்குள்ள உங்களது ஒட்டுமொத்த பிரச்சனைகளும், வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை விவகாரங்களும், சச்சரவுகளும் தீரப்போகுதுங்க. குடும்ப உயர்வுக்கு எவ்வித குறுக்கீடும் ஏற்படாது. வாழ்க்கை துணை வகையில் சந்தோஷமே அதிகரிக்க செய்ய திடீர் உபரி வருமானங்கள் நிறையவே கைக்கு வரும். இல்லத்திற்கான அத்தியாவசிய விஷயங்களும் பூர்த்தியாகும். சேமிப்பு உயரும். இல்லத்திற்கான ஆடம்பர பொருள் சேர்க்கை நிறையவே ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் இனிமேல் தான் நீங்கள் நினைத்த மாதிரியான உயர்வுகள் கிடைக்கப் போகுதுங்க. தொழில், வியாபார, நிர்வாக விஷயங்கள் திட்டமிட்டபடி உயர்வுகளை தரப்போகுதுங்க. இந்த மாதம் வெள்ளி, புதன் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் வரவுகளும் பல பிரச்சனைகளுக்கு விடிவு காலமும் உண்டு.
இந்த மாதம் 1, 4, 7, 13, 15, 16, 24, 25வது நாட்களில் திடீர் ஆச்சரிய உயர்வுகள் காத்திருக்குதுங்க. புத்திரபாக்கிய கவலை சங்கடத்தில் உள்ள இளம் தம்பதியருக்கு இனிமையெல்லாம் காத்திருக்குதுங்க. பெண்களை பற்றி பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையால் சந்தித்த அனாவசிய கவலைகள்லாம் விலகப் போகுது. மாணவ மணிகள் அயல்தேச உயர்கல்வி சம்பந்த விஷய முயற்சிகளுக்கு மாற்றங்கள்லாம் நடக்க போகுது. விவசாயிகள் விவசாய விஷயங்களில் நுணுக்கமான பெரிய மாற்றம் செய்து லாபங்களை அடைவாங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு வகையில் ஊதிய உயர்வு, பதவி மேலாண்மை சம்பந்த எதிர்பாராத அனுகூல உயர்வு செய்திகள்லாம் வரும். தொழிலதிபர்கள் அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சியில் ஏற்பட்டு வருகிற இடையூறுகள் அனைத்தும் விலகப் போகுது. கலைஞர்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே திடீரென விஐபி நண்பர்களால் மாபெரும் சிபாரிசு கிடைத்து துறை சார்ந்த விஷயங்களில் சாதிப்பீங்க. அரசியல்வாதியை பற்றி நாம் பார்க்கும் பொழுதே முயற்சித்து வரும் பதவி தானாகவே அமையா. அனுகூலமான நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, பரணி, மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம், மகம், சித்திரை, சுவாதி, அனுஷம், பூராடம், திருவோணம், அவிட்டம். பணவரவும் அதிர்ஷ்ட நாட்களும் மார்ச் 15, 17, 18, 21, 22, 25, 26, 29, 31, ஏப்ரல் 1, 2, 4, 5, 6, 7, 9, 11, 13. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எளிதாக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து விடுவீங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்றம் காணும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு மனக்கவலை நீங்கி புது தெளிவு உண்டாகும். சுபகாரிய தடைகள் விலகி ஒற்றுமை நீடிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். தாய் வழி உறவினர்கள் அனுகூலமான பலன்களை கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற போகிறீங்க. பெண்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும். மாணவர்களின் எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் மேலோங்கியே காணப்படும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீங்க. குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேளையில் ஸ்ரீ கேது கிரக பிரீதி செய்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபடுங்க.